மக்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان صدق الله العليم. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கிராத் ஓதி சென்ற மாணவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பெரிய பள்ளி வாசலின் மௌலவி அஷேக் டி.கே. ஹபீப் மௌலவி அவர்களால் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் இங்கு அரங்கேற காத்திருக்கின்றது. எமது பிள்ளைகளும் அழகான முறையில் இந்த நிகழ்ச்சிகளை பழகியிருக்கின்றார்கள். ரமலானை வரவேற்போம் என்ற இந்த நிகழ்வு இனிதே ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது முதலில் கண்ணியமிக்க உலமாக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகன வரவேற்றுக் கொண்டு எமது முன்னைய நாள் வடமேல் மாகாண சபையின் கௌரவ உறுப்பினர் ஆப்தின் எஹியா அவர்களையும் அன்போடு வருக வருகன வரவேற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது பெரிய பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் வரவேற்பு கீதம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் சஃபியா ஆதிலா என்ற மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்பு கீதம் இசைப்பதற்காக.
அதற்கு எதுவும் நிகரில்லை. உறவுகள் கூடும் இவ்வேளை அன்பாக உம்மை வரவேற்கிறோம். உறவுகள் கூடும் இவ்வேளை அன்பாக உம்மை வரவேற்கிறோம். நீ சிரித்திடுவோர் வாழ்ந்திடவான் துதிக்கிற நிகரில்லை. உணர்வெல்லாம் நீயாக மனதெல்லாம் நீயாக எம் நிகழ்வை கொண்டாட உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். உணர்வெல்லாம் நீயாக மனதெல்லாம் நீ வாழ எம் நிகழ்வை கொண்டாட உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். மெல்ல மெல்ல ஒளிகள் ஒலிக்கின்றதோ, தீனின் சோலை ஜொலிக்கின்றதோ, மலங்கள் மனங்கள் மலர்கிறதோ, இன்னும் இன்னும் மலர்கள் பூத்திடுமோ. வசலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வரவேற்பு கீதத்தை பாடி சென்ற இந்த மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் அக்பர் என்று அனைவரும் கைகளை உயர்த்தி இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். ஆம், அருமை. அதே போன்று சகல நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்ற போது இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை, இந்த மேடையில் இந்த சின்ன சிறு குழந்தைகள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட இந்த மேடை ஏறுவது என்பது மிகவும் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நாம் நினைக்கின்றோம். ஏனென்றால் சிலர் மேடை ஏறுகின்ற போது அவர்களுக்கு பேசவே வாய் வராது. இருந்தாலும் எமது இந்த சின்னஞ்சிறு மாணவர்கள் இந்த பிரம்மாண்டமான மேடையில் அவர்களுடைய கூச்சங்களை விட்டு இந்த மேடையிலே அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மதுரங்குடி மீடியாவினூடாக பேஸ்புக் மூலமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். நாங்கள் பெயர்கள் குறிப்பிடுகின்ற போது பெற்றோர்கள் உங்களுடைய மாணவர்களை தயார்படுத்தி இந்த மேடைக்கு அவர்களை அனுப்பி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அந்த வகையில் மதரசா கீதம் ஒன்று இசைக்கப்பட இருக்கின்றது. அந்த கீதத்தை இசைப்பதற்காக நாம் அழைப்பது சஃபியா, ஹப்சா, ஆதிலா, இஃப்ரா, ஹம்தா என்ற மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள் எமது மதரசாவின் கீதத்தை இசைக்க வருகின்றார்கள். தாருல் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டதன் வரலாறு நிகழ்வாக இந்த நிகழ்வு இங்கு இடம்பெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஞாபகமூட்டுகின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது பள்ளியின் பெரிய பள்ளிவாசலின் பிரதி தலைவர் சாஹித் ஹாஜியார் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். இதோ வருகை தந்திருக்கின்ற மாணவிகள் உங்களுடைய மதரசா கீதத்தினை இசைக்க இதோ அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் குர்ஆன் மறை பாசறை மலலை எங்களின் தீனின் சோலை. தாருல் குர்ஆன் மறை பாசறை மலலை எங்களின் தீனின் சோலை. நபிநாதர் வாழ்ந்த பாதை எங்கள் பாதையாகுமே. தூயோனின் தூதியதே உயிரிழந்தோம். தாருல் குர்ஆன் மறை பாசறை மலலை எங்களின்
எம் நேர பிள்ளைகள் செலுத்திடணும் எம் நேர பிள்ளைகள் செலுத்திடணும் தாருனா சிதுனா இல்மனாஃபியா ரப்பனா சிதுனா இல்மனாஃபியா தாருல் குர்ஆன் மறை பாசறை மலரை எங்களின் தீனி சோலையே தாருல் குர்ஆன் மறை பாசறை மலரை எங்களின் தீனி சோலையே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நன்றி. எங்கே அல்லாஹ் அக்பரை காணவில்லை? ஆம், திகத்தி போய் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள். அருமையான இவ்வாறான பாடல்களை எமது இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையிலே கண்டுகளிக்க ஆவலாக இருந்த தாய்மார்கள் திகத்தி போய்விட்டார்கள். அதுதான் அல்லாஹ் அக்பர் கூற மறந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் அவர்கள் அழகான முறையில் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். அரபு பயான் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அரபு பயான் நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக மாணவி மரியம் மேடைக்கு வருகை தருகின்றார். எங்கே? இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபியில் முஸ்தஃபா وعلى آله وصحبه وأهل الصدق والوفاء أما بعد. أيها الأعزاء الكرام والمستمعون الحضار وطلبة العزة، إني أريد اليوم أمامكم عن فضيلة العلم. إن علم النور والجهل ظلمة وله أهمية كبيرة في الإسلام. تلير بالوحي أول في غار حراء على النبي صلى الله عليه وسلم: اقرأ باسم الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم. وجاء في حديث صحيح أن النبي صلى الله عليه وسلم قال: طلب العلم فريضة على كل مسلم، لا يتميز الإنسان بين الخير والشر والحق والباطل إلا بعلم والمعرفة. صاحب العلم على الخير والحق بعلمه وعمله، ولكن صاحب الجهل على الضلالة. والسلام. நன்றி. அழகான முறையிலே அந்த அரபு பயானை நிகழ்த்தி சென்ற மாணவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஆம், அடுத்த நிகழ்வு இங்கு இடம்பெற இருக்கிறது. அதே போன்று ஐ பிரிண்ட் ஸ்டுடியோ மூலமாக இப்பொழுது லைவ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனூடாகவும் இந்த நிகழ்ச்சியை தெளிவான முறையில் கண்டுகளித்துக் கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது ஈமானின் கடமைகள். மாணவி நிமாஸ் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றோம். மாணவன் ரிமாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் அம்ராஹிஹி வல் கதிரிஹி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குகளை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல், கலாகதிரை ஈமான் கொள்ளுதல். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதனைத் தொடர்ந்து சந்தர்ப்ப துவா ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஆதம் அலி ஃபஹத் அவர்களை அன்போடு மேலே கலைக்கின்றோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுக்கின்ற விடயம் சந்தர்ப்ப துஆக்கள். சாப்பிட்டு முன் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹ் வஅலா பரகத்தில்லாஹ். சாப்பிட்டு பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தமனா வசகானா வஜன்னா மினல் முஸ்லிமீன். படுக்கும் முன் ஓதும் துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. படுக்கு பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர். வஸ்ஸலாம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அது மாணவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் அழைப்பது அரபு சொற்களை சொல்லி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவி ஃபஸ்ரா என்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம். ஃபஸ்ரா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பெற்றுக்கொண்ட விடயம் உறவினர்களின் அழகால சொல்லப் போகிறேன். அம்மும் தாய், அபுன் தந்தை, ஜாத்துன் பாட்டன், ஜாத்துன் பாட்டி, உஃப்துன் சகோதரன், அஹோ சகோதரி, ஹாலுன் மாமா, ஹால்துன் சாச்சி, அம்முன் மாமா, அம்மத்துன் மாமா. நன்றி நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஆம், இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்த போது முன்னால் இருக்கக்கூடிய மாணவிகள் சற்று அமைதியாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சத்தமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அழகான முறையில் இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அடுத்து நாம் அழைப்பது அடுத்தொரு அருமையான கவிதை ஒன்று இங்கு இசைக்கப்பட இருக்கின்றது. அதற்காக நாம் அழைப்பது மாணவி இஃப்ரா என்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவிதை. வேந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. வேந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. திங்கள் நபிகள் உலாம் தெருவில் சென்றல் நடப்படவில்லை. திங்கள் நபிகள் உலாம் தெருவில் சென்றல் நடப்படவில்லை. தாக நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. தாக நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அந்த மாணவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. மாணவன் இஷான், அம்ஹர் என்ற இருவரையும் அன்போடு வேலை கிடைக்கின்றோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி. அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விதம் கேள்வி பதில். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்ற உறுதியான நம்பிக்கையாகும். முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதலில் படைக்கப்பட்ட பெண்மணி யார்? முதலில் படைக்கப்பட்ட பெண்மணி நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். தாயும் தந்தையும் இல்லாதவர்கள் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். தந்தை இல்லாமல் பிறந்தவர் யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நாம் யாருடைய உம்மத்தினர்? நாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர். நாம் யாருடைய பிள்ளைகள்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மனிதனை எதிலிருந்து படைத்தான்? அல்லாஹ் மனிதனை களிமண்ணில் இருந்து படைத்தான். அல்லாஹ் மலக்குகளை எதிலிருந்து படைத்தான்? அல்லாஹ் மலக்குகளை ஒளியில் இருந்து படைத்தான்.
அல்லாஹ் சைத்தானை எதிலிருந்து படைத்தான்? சைத்தானை நெருப்பில் இருந்து படைத்தான். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி முதலாம் கலிமாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது ஹஃபீல் மரியம் என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாம் கலிமா தய்யிப் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். முதலாம் கலிமாவை ஓதி சென்ற மாணவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் அழைக்கின்ற மாணவன் சூரா ஃபாத்திஹாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் சஷின் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றோம். வரலாறு காணாத நிகழ்வாக இந்நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்ற காலங்களில் இதே மாதிரி நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் இது பிரம்மாண்டமான முறையிலே இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அஷேக் TK ஹபீப் மௌலவி அவர்களுடைய இந்த குர்ஆன் மதரசா மாணவர்கள் இங்கு அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விஷயம் கசீதா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது கசீதா ஒன்றை இசைத்து காட்டுவதற்காக நாம் அழைக்கின்றோம். நிஃபான் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றோம். அவசரமாக மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் அவசரமாக நடைபெறும். எனவே ஆயத்த நிலையில் அனைவரும் இருந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் கசீதா. எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை இருந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ். உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் மாற்ற நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ். அன்பும் பண்பும் மாற்ற நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இது கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ். வானில் மிளிரும் மரிசினிலே என்று வாகாய் வாழும் நல்லவனே. தீனுலகம் சொர்க்கத்தையும் தீனகத்தையும் படைத்த வல்லவனே. என்னேன் கோபமா எந்த இதயம் தாங்குமா. இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ். என்றும் அருள்வாயா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ். இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் போத்துகிறாய். உருவாயா உணர்கின்றாய் மிக உன்னதாட்சி புரிகின்றாய். என்னே கோபமா எந்த இதயம் தாங்குமா.
இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ் எங்கும் அருள்வாயா அல்லாஹ் எங்கும் இருந்தோனே இருக்கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ் கரியுடன் என்றும் பார்த்தவனே மிதப்பாங்காய் உதவி செய்தவனே கருணை மலையை பொழிபவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே என்னையே கோபமா எந்த நிலையம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ் என்றும் அருள்வாயா அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ் அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எளிலாய் நாட்டம் கேட்பவனே இன்றும் நிலையாய் நிறுத்தி இருப்பவனே என்மேல் கோபமா எந்த நிலையம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ் என்றும் அருள்வாயா அல்லாஹ் எங்கும் இருந்தோனே இருக்கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ் உன்னை என்றியால்தான் எனக்கு உதவிடுவாரல்லா உன்னை என்றியால்தான் எனக்கு உதவிடுவாரல்லா அன்பும் பண்பும் மாற்ற நிறந்தோனே அருள்வாயா அல்லாஹ் அன்பும் பண்பும் மாற்ற நிறந்தோனே அருள்வாயா அல்லாஹ் எங்கும் நிறந்தோனே இருக்கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தடியா அல்லாஹ் நன்றி. சங்கை மிகுந்தோனை சஞ்சலம் தீர்த்திடியா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் இந்த மாணவன். அவருக்கு உங்களுடைய கைகள் தட்டி உற்சாகப்படுத்தியது போதாது என்று நினைக்கின்றேன். ஆம், அருமையான ஒரு இஸ்லாமிய கீதத்தை இசைத்து சென்றிருக்கின்றார் அந்த மாணவன். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கம்பீரமான பாடல். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி ஒரு ஹதீஸ் ஒன்று இடம்பெற இருக்கிறது. மாணவி ஹயா மற்றும் ரிஃபா என்ற இரு மாணவிகளையும் அன்போடு மேலே கலைக்கின்றோம். இருவரையும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராவார். قال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر الله ما تقدم من ذنبه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலானின் இரவில் ஈமானுடன் நற்கூலியை அடையும் எண்ணத்துடன் நின்று வணங்குவாரோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வஸலாம். நன்றி. அழகான முறையிலே அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சென்ற மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இடம்பெற இருக்கின்றது சிங்கள மொழி மூலமான ஒரு பயான் இடம்பெற இருக்கின்றது. மாணவி ஹிக்மா என்ற மாணவி அன்போடு மேடை கலைக்கின்றோம். சிங்கள மொழி மூலமாக ஒரு பயான் நிகழ்த்துவதற்காக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் சிங்கள ஸ்பீச். ගරු සහෝදර සහෝදරියනි, රමදාන් යන කුරානයේ 15 වූ මාසයයි. එබැවින් මේ මාසයේදී අපි කුරානය කියවීමට අත්විඳ සිටීමට සහ එය
ජීවිතයට අනුගමනය කිරීමට වැඩි අවධානයක් යොමු කරන තුයි කුරානය අපගේ ජීවිතයට ආලෝකයක් මඟ පෙන්වීමක් වේ. තවද රමලාන් අපට ඉගෙන්වෙන්නේ දයාව සහ දානයයි. දුප්පත් අය අවස්ථාවෙන් පීඩිත අය ගැන සිටීම සකත් සහ සදකා. වෙඩි කිරීම අසල්වැසියන්ට උදව් කිරීම මේ සියල්ලම රමලාන්ගේ ආත්මයයි. ගරු සහෝදරයන් සහෝදරියනි, මෙම පුණ්‍යම මාසයේදී අපි අපගේ නමස්කාරයේ සමත් වැඩි කරගන්නු. විශේෂයෙන් තරාවිහ් නමස්කාරයේ රාත්‍රී දුආ ඉස්තිෆාර් අල්ලාහ්ට සමීප වීමට ඇති අවස්ථාවස්ති. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சிங்கள மொழி மூலமாக ஒரு பயனை நிகழ்த்தி சென்ற மாணவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய மாதங்களை கூறி செல்வதற்காக நாம் அழைப்பது மாணவி ஃபாத்திமா என்ற மாணவி அன்போடு மேடை கலைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் இஸ்லாத்தின் மாதங்கள் முஹர்ரம், ஷபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் உலா, ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷபஹான், ரமலான், ஷவ்வால், துல்கஹதா, துல்ஹிஜ்ஜா. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி நீர் அருந்துவதின் ஒழுக்கம் பற்றி கூறுவதற்காக நாம் அழைப்பது மாணவி இமானியை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் நீர் அருந்துவதன் சுன்னத்துக்கள். முதலாவதாக வலது கையால் குடிக்க வேண்டும். இரண்டாவதாக பிஸ்மில்லா கூறி குடிக்க வேண்டும். மூன்றாவதாக உட்கார்ந்து குடிக்க வேண்டும். நான்காவதாக தண்ணீரை பார்த்து குடிக்க வேண்டும். ஐந்தாவதாக அருந்திய பின்னர் சொல்லுங்கள். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது அதான் மற்றும் அதன் துவா ஓதி காட்டுவதற்காக மாணவன் ரிஹான் என்ற மாணவனை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவசரமாக மேடைக்கு வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمدا وسيلة والفضيلة وجاهد عالية الشريفة وقام الذي وعد وارزقنا شفاعته وأجر يوم القيامة إنك لا تخلف الميعاد. السلام. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது சூரா லுஹா ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஷதீக் என்ற மாணவனை அன்போடு மேடை கலைக்கின்றோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலே கூற வந்தது என்னவென்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்-ஆখিরাতু ഖൈറുல் லக மினல் ஊலா فلسوف يعطيك ربك فترضى فلم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அந்த மாணவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் அழைப்பது அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஹரிஸ் என்ற மாணவனை அன்போடு பேரை கலைக்கின்றோம். அவங்க எனக்கு அட்மின் போடணும். அட்மின் போட்டால் ப்ளஸ் போஸ்ட் போடணும். அதான் நான் என்ன பேர் என் ஐடி தனியாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அட்மின் போடணும். அட்மின் போட்டால் எனக்கு அதுலேருந்து ப்ளஸ் போஸ்ட் போடணும். ப்ளஸ் போஸ்ட் போட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்த விடையும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன், அல் குத்தூஸ் மிக பரிசுத்தமானவன், அல் ஜப்பார் அடக்கியாகிறவன், அல் முதகப்பிர் பெருமைக்குரியவன், அல் காஃபில் காப்பவன், அல் பசீர் பார்ப்பவன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்து நாம் அழைப்பது குழு கசீதா ஒன்று இசைக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கு பெறக்கூடிய மாணவிகள் ஆதிலா, அம்ரா, சுஹா ஆகிய 3 மாணவிகளையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை முகம் சிரிக்கத்தான், உலகம் நிலை உலகத்தான், உலகே என்னத்தான், தாய்மை ஒரு அருள்தானே, உயிரினோரம் நீ தாங்கும், கருவின் பாரம் நீங்கும் என் தாயே நெஞ்சோடு, நீ சிந்தும் மண்ணோடு, காலங்கள் உன்னோடு எனக்கு போதும், நீரானே என்னுயிரானே, உதிரங்கள் பலாக்கி ஊனுற தமிழந்தாயே, இன்னும் இன்னும் அன்பை என்று பாரி தந்து வியக்கும் ஒரு உயிரே, பிள்ளை முகம் பார்த்த நொடி ஆகும் மறக்கும் உறவே, வேலை செய்து வேலை செய்யும் கூலியின் தியாகம் வியக்கும், உன் முகத்தை பார்க்கும் போது அலனும் போல இருக்கும், என் பிள்ளை வாழ்வேகும் ஆனந்தம் போகிட என் நோய் தந்திடுவேன், தாயங்கள் கண்ட தமாறு என்னும் துடித்து போய்விடுவேன், இந்த போய் சொன்ன கிடையாது சில பேரும் நீண்டுகிறது, நீ என்ன தேவனை போல அந்த ஆகாயம் தாண்டாடும் நண்டு என் ஆசைகள் தீர்க்காதே, தன்னுயிர் தந்து விதியின் பாதைகள் விரையும் நேரங்கள், சொந்தம் பிரிந்திடும் நேரம், என் நாயம் தந்தேனும் பாதிட துடிக்கும், என் தாயோடு நீ சிந்தும் அன்போடு, காலங்கள் உன்னோடு வாழ்வெனக்கு போதும், நீதானே என்னுயிரானே, உதிரங்கள் பலாக்கி ஊனுற தமிழந்தாயே. அஸ்ஸலாம்.
நன்றி. அழகான ஒரு பாடலை இசைத்து விட்டு சென்ற மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு 5ஆம் களிமாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் இஷ்ஹாக் என்ற மாணவனை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தாய்மார்கள் நின்று கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கென கதிரைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கதிரைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தேவையான அளவு கதிரைகள் போடப்பட்டிருக்கிறது. பின்னால் ஆம், எமது நல்லாதருவை மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலின் பேசிமாம் அவர்கள் அஷேக் டி.கே. ஹபீப் நிலாமி அவர்களால் தாருல் குர்ஆன் என்ற மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இன்று வெகு விமர்சையாக ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்வு இந்த குர்ஆன் மதரசா மாணவர்களால் இன்று நிகழ்ச்சிகள் மேடையில் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதோ அடுத்த நிகழ்ச்சி. நான் எடுத்துக்கொண்ட விடியம் 5ஆம் களிமா. 5ஆம் களிமாவத்தில் குஃபர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸ்ஸிக பிக ஷைஅன் வலா அஅலமு இன்னக அன்த அல்லாஹுல் யூப் துப்து அன்ஹு வ தவல்லது அன் குல்லி தீன் சிவாதில் இஸ்லாம் அஸ்லம்து வ அமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எங்கே சத்தத்தை காணவில்லை? ஆம், உற்சாகப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஆம், இப்பொழுது விறுவிறுப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2ஆம் களிமாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது ரயா. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஆம், இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி அடுத்து கூறி காட்ட வருகின்றார் மாணவன் உமர். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய என்ன இஸ்லாத்தை கடமைகள் இன்று 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது ஸகாத், 4வது நோன்பு, 5வது. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது சந்தர்ப்ப துஆ கூறுவதற்காக மாணவன் ஷாதி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நான் எடுத்துக்கொண்ட விடும் சந்தர்ப்ப துஆக்கள். சாப்பிடும்போது ஓதுவார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்டு முடிஞ்சு பின் ஓதுவார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸகானி வஜஅல்னி மினல் முஸ்லிமீன். தூங்கும்போது ஓதும் துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக வஅமுது வஹியா. அஸ்ஸலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது ஷவ்வால் மாதத்தில் சிறப்பு பற்றி அடுத்து உங்கள் முன் ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது மாணவி நுஸ்ஹா என்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம். நுஸ்ஹா. சுவர்க்கத்தின்
காணிக்கையாம் எனது சலாத்தை எத்தி வைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் ஷஅபான் மாதம். ஷஅபான் மாதம் சந்திர மாதத்தில் 8வது மாதமாகும். அருள் நிறைந்த ரமலான் மாதத்திற்கு முன்னுள்ள மாதமாகும். உசாமா இப்னு ஸைத் அவர்கள் நபி அவர்களின் அல்லாஹ்வின் தூதரே, ஷஅபானை போன்று நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்று கூறிய போது நபி அவர்கள் மனிதர் ரஜப் ரமலான் ஆகிய 2 மாதங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு மாத விடயத்தில் பராமுகமாக இருக்கின்றன. அம்மாதத்தின் அல்லாஹ்வின் பக்கம் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனது அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலை உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என கூறினார்கள். வசனம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ். அழகானதொரு அந்த சஃப்வான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி கூறி சென்ற மாணவிக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாம் அழைப்பது சூரா ஹீலாஸ் பற்றி ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஆஷிப் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றோம். நான் எடுத்துக்கொண்ட விடம் கிராத் குல்லாஹ் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது அடுத்த ஒரு கசீதா இடம்பெற இருக்கின்றது. மாணவன் ரிமாஸ் என்ற மாணவனை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவன் என்னுதித்தார் கொடையாய் புகமலர் போக்கும் பூமலராய் புவியல் பூத்தது மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவன் என்னுதித்தார் கொடையாய் புகமலர் போக்கும் பூமலராய் புவியல் பூத்தது மலர். பெயரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன். அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் துவங்கிவிட்டேன். உன் புகழை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன். அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் துவங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் முந்தன் நினைவை சொல்கிறது. கண்ணால் காண முடியாமல் கட்டளை அலைகிறது. உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை. உம்முகம் ஒரு முறை கண்டதிலே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட வருகனவே எந்த நிறையிடம் சொல்வேனோ. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட வருகனமே எந்த நிறையிடம் சொல்வேனோ. உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். உன்முகம் தேடும் என் கண்கள் பார்வையை தூய்மை கொண்டதில்லை. முகம் ஒருவரை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகி. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மருகனவே நிறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மருகனவே எந்த நிறையிடம் செல்வேனோ. வசனம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதனைத் தொடர்ந்து
இங்கு ஒரு நபரை நாங்கள், அதாவது ஒரு மாணவனை ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்கின்ற போது அடுத்த மாணவன் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையில் அடுத்து நாம் அழைப்பது முதலாம் கலிமாவை ஓதி காட்டுவதற்காக மாணவி ஹயா என்ற மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அந்த சிறிய மாணவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சூரா இலாஸ் ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவி அஃபா என்ற மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அடுத்து நாம் அழைப்பது நோன்பின் நியத்தினை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவி அம்ரித், மாணவன் அம்ரித் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்டு கொண்டே நோமியே இன்னவைத்து சோமகாதி அன்னதாயி பல்லவனான ஆத்தியசனத்தி இல்லாஹி தாலா தாரத்தின் ரமலான் மாதத்தின் ஃபலானோவே அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன். நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது அடுத்து ஒரு அழகானது ஒரு கவிதை இடம்பெற இருக்கின்றது. மாணவன் மிர்ஷால் அகமது இங்கே ஒரு கவிதையை பாடி காட்டுவதற்காக வருகின்றார். பார்ப்போம் அவருடைய கவிதை எவ்வாறு இருக்கின்றது என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் ரமலான் பற்றிய கவிதை. ரமலான் ரஹ்மத்தின் மாதம் வந்ததே, ரமலான் மாதம் வானிலே விலாசிரிக்கும். வந்ததே ரமலான் மாதம் வானிலே விலாசிரிக்கும். பாவங்கள் கரையும் நேரம் பரிசுத்தம் மனதில் பிறக்கும். பாவங்கள் கரையும் நேரம் பரிசுத்தம் மனதில் பிறக்கும். பசியிலும் பொறுமை கற்று பணிவுடன் நாம் வாழ்வோம். பசியிலும் பொறுமை கற்று பணிவுடன் நாம் வாழ்வோம். தொழுகையில் கண்கள் நினைந்து துஆவில் அல்லாஹ் தேடுவோம். தொழுகையில் கண்கள் நினைந்து துஆவில் அல்லாஹ் தேடுவோம். குர்ஆன் பேசும் இரவுகளில் கலங்கும் இதயம் அமைதி பெறும். குர்ஆன் பேசும் இரவுகளில் கலங்கும் இதயம் அமைதி பெறும். லைலத்துல் கத்ர் இரவு வந்தால் வாழ்வின் பதி ஒளியால் நிறையும். லைலத்துல் கத்ர் இரவு வந்தால் வாழ்வின் பதி ஒளியால் நிறையும். சகோதரத்துவம் மலர்கின்ற சகாயம் செய்யும் நேரம் இது. சகோதரத்துவம் மலர்கின்ற சகாயம் செய்யும் நேரம் இது. ரமலான் போகும் நம்மை ரப்பான் மன்னித்தாரட்டும். ரமலான் போகும் நம்மை ரப்பான் மன்னித்தாரட்டும். நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து அவருடைய அந்த கவிதையை தொடர்ந்து அடுத்த ஒரு ஹதீஸ் இடம்பெற இருக்கின்றது. மாணவன் அம்மார் என்ற மாணவனால் அடுத்த ஹதீஸ் ஒன்று இங்கு நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம்
ஹதீஸ் இன்னத்தீனை யுஸ்ரூன் இஸ்லாம் மார்க்கம் எளிதானது. அஸ்ஸலாமு கப்லல் கலாம் பேசுவதற்கு முன் சலாம் கூறுங்கள். அலைக்கும் பிஸ்ஸித்தி எப்போதும் உண்மையே பேசுங்கள். மிஃப்தாஹு ஜன்னத்து ஸலாம் சூனத்தின் திறவுகோல் தொழுகையாகும். அஸ்ஸலாம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்து நாம் அழைப்பது மலக்குகளின் தொழில்களை பற்றி இங்கு விளக்குவதற்காக நாம் அழைக்கின்றோம். மாணவி அமீரா என்ற மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் மலக்குமார்களும் அவர்களின் தொழில்களும். ஜிப்ரீல் அலைஹிவஸ்ஸலாம் வஹி கொண்டு வருபவர். மீகாயில் அலைஹிவஸ்ஸலாம் காற்று, நீர், மலை போன்றவற்றைக்கு பொறுப்புதார். முன்கர் நகீர் அலைஹிவஸ்ஸலாம் கப்ரில் கேள்வி கணக்கு கேட்பவர். ரகீப் அதீத் அலைஹிவஸ்ஸலாம் நன்மை தீமை பதிபவர். மாலிக் அலைஹிவஸ்ஸலாம் நரகத்தின் பொறுப்புதாரி. ரில்வான் அலைஹிவஸ்ஸலாம் சுவர்க்கத்தின் பொறுப்புதாரி. இஸ்ராயில் அலைஹிவஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றவர். இஸ்ராஃபீல் அலைஹிவஸ்ஸலாம் சூருதுபவர். வஸ்ஸலாம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ். அந்த மலக்குகளின் தொழில்களை பற்றி கூறிவிட்டு சென்ற மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து முதலாம் கலிமாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஷராஃப் என்ற மாணவன் என்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் அழகான வெள்ளை ஜுப்பா போட்டு நிகழ்ச்சி செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் வரை அந்த மாணவர்களுக்கு அதாவது ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இங்கு சில ஜுப்பாக்கள் காலியாகி கொண்டிருக்கின்றது. ஆம், அந்த வகையில் அடுத்து இதோ ஷராஃப். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாம் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மனக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்விட்ட தவிர வேறு யாரும் இல்லை. ஆம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்து சூரா ஃபாத்தியாவை ஓதி காட்டுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் உமர் நைசர் என்ற மாணவன் என்போடு மேடை கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி வலல்லாலீன். ஆமீன். நன்றி, நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ். அதனைத் தொடர்ந்து நாம் அழைப்பது ஒரு நடனம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. ஃபஸ்ஹா குழுவினர் இங்கு ஒரு நடனத்திலே அது தற்பொழுது ஆயத்தமாக இருப்பதால் அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தலாம் என்று நினைக்கின்றோம். அடுத்த ஒரு கசீதா இடம்பெற இருக்கின்றது. மாணவன் மஹதி என்ற மாணவனினால் ஒரு கசீதா இசைக்கப்பட இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடம் கசீதா. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக கலந்தார், நல்ல மனிதராக வளர்ந்தார், பெரும் புனிதராக வாழ்ந்தார்.
எங்கும் சாந்தி சாந்தி என்றார் பல போர்க்களங்கள் கண்டார் புகையிலே ஒளிந்தார் மற்றும் போரில் வெற்றி கண்டார் முழு மனிதராக வாழ்ந்தார் இறை மர்மமாக அமைத்தார் மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை தினம் 3 வேளை உணவை நபி தொடர்ந்து முன்னவில்லை நபி 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை நபி கண்ணயர்ந்து தூங்க ஒரு கட்டில் மெத்த இல்லை நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை மகள் பாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை மலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்க்கவில்லை மற்றும் மேன்மை ஒன்றை தவிர வீட்டில் வேறு செல்வமில்லை மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை வாழேந்தி வாழும் தீய சமுதாயம் அங்கு கண்டார் பாவங்கள் செய்து வந்தும் பாராட்டு மனிதர் கண்டார் பொதுவாக சூது களவு பொய்யாவும் அங்கு கண்டார் மனிதர்கள் உருவிலங்கும் மிருகங்கள் வாழ கண்டார் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார் அவர் தந்த துன்பமெல்லாம் தன் நெஞ்சில் தாங்கி கொண்டார் நிலை மாற்றி அவர்களெல்லாம் வழிகாட்டியாக செய்தார் ஒரு சத்தியத்தின் வடிவால் சதவாக்களாக்கி வைத்தார் மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. அஸ்ஸலாம். நன்றி நன்றி. அழகான முறையில் அந்த கசிதாவை இசைத்து மாணவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் செல்ல இருக்கிற நிகழ்ச்சி அடுத்து நாம் அழைப்பது வஜ்ஜஹத் ஓதி காட்டுவதற்காக மாணவி சஃபா என்ற மாணவி அன்போடு மேலே கலைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட துஆ வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்த வ நுஸ்கி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஹம்திஹி வ மா துஆ. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எங்கே அல்லாஹ் அக்பர் சத்தத்தை காணவில்லை. ஆம். அடுத்து நாம் அழைப்பது இத்ஆமின் சட்டத்தை பற்றி கூறுவதற்காக நாம் அழைப்பது மாணவன் ஹமத். அவசரமாக வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளுக்கு பேர் குறிப்பிட்ட மாணவர்கள் அவசரமாக வேலைக்கு வர வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், அங்கு சிற்றுண்டிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக வேண்டும். உங்களுடைய உடைகளை நாசப்படுத்தி விட வேண்டாம் என்று கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் அந்த விடயத்தில் கவனமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதாம் என்றால் இணைத்தல். இதாம் 2 வகைப்படும். இதாம் எழுத்துக்கள் 6. இதாம்பில் முதலாவது வகை உண்ணா. இது 2வது வகை இதாம் பேரி உண்ணா. முதலாவது வகை எழுத்து 4, எழுத்து 2. இதாம் பேரி உண்ணாவுடைய சட்டம் சுக்குன் செய்யப்பட்டு நூல்களுக்கு அப்புறமா
ஏதாவது ஒரு வந்தால் குன்னா செய்வது வேண்டும். இதாம் வேலி உண்ணாவுடைய சட்டம் சுத்தம் செய்யப்பட்ட உங்களுக்கு அப்புறமாக இதாம் வேலி உண்ணாவுடைய நீங்கள் ஏதாவது ஒரு வந்தால் குன்னா செய்யாமல் ஓத வேண்டும். வசலாம். நன்றி, ஜஸாக்குமுல்லா ஹைரன். அதனைத் தொடர்ந்து ஒரு பயான் இடம்பெற இருக்கின்றது. மாணவன் ஆலிஃப் என்ற மாணவனின் மூலமாக ஒரு பயான் இங்கு நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அமைதி. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Assalatu wassalamu ala rasulillah amma ba'd. இந்த நிகழ்வுக்கு கொண்டிருக்கும் கண்ணியமான உலமார்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பெற்றோருக்கும் இன்னும் அனைத்து மாணவர்களுக்கும் நலமீறுகளுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் ரமலானின் சிறப்பு. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமும் சலாத்தும் கூறி தொடங்குகின்றேன். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள் உண்டு ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் தக்வா இறைபயம் பெறுவதற்காக வளர்ப்பதற்காக வழங்கப்பட்டது. அல்லாஹ் கூறுகிறார், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிரு விதிக்கப்பட்டது போல உங்களுக்கு நோன்பு விதிக்கப்பட்டது. நீங்கள் தக்வா பெறுவதற்காக சூரா பக்ரா 183 வசனத்தில் கூறுகிறார். ரமலானின் சிறப்பு. குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாதத்தில் தான் பரிசுத்தமான குர்ஆன் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இறங்கப்பட்டது.
சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவு மூடப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ரமலான் வந்து சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும். ஷைத்தான் கட்டுப்படுத்தப்படி இருந்து பாவத்தின் தவிர்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு. நோன்பின் நோக்கம், நோன்பு என்பது வேறு உணவு தண்ணீர் தைப்பது அல்ல. கண்களை பாவத்திலிருந்து காக்க வேண்டும், நாவை பொய்யிலிருந்து தீய வார்த்தையிலிருந்து பாதுகாக்க வேண்டும், மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், பொய்யையும் தீய செயலை விட்டுவிடாம நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய அமல் குர்ஆன் அதிகமாக ஓதுதல், ஜமாத்துடன் தொழுகைக்கு சென்று துஆ திக்ர் அதிகமாக செய்தல், ஏழைகளுக்கு உதவி சதகா வழங்கல். எனவே வரும் இந்த ரமலானின் மூலமாக அழகுபடுத்த வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரமலானை வரவேற்போம் என்ற கருப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் ரமலானை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்ற நாங்கள் எமது தாருல் குர்ஆன் மாணவர்கள் அதனை அழகான முறையில் இன்று வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அருமையான ஒரு நடனம் இடம்பெற இருக்கின்றது. ஃபஸ்வா குழுவினர் இந்த நடனத்தை வழங்க காத்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். شو أعمل اللي شو قلبي معلق فيها من كتر الحكي الحليون صاير بحلم فيها. شو أعمل اللي شو قلبي معلق فيها من كتر الحكي الحليون صاير بحلم فيها. جنن 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 الله يكرمني فيها. جنن 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 الله يكرمني فيها. رح احكي وقوفي ما بوقف لو خلص حروفي. رح قلك رح احكي وقوفي ما بوقف لو خلص حروفي. لكن قولي شو بتشوفي في الجنة، قوليلي شوفي. لكن قولي شو بتشوفي في الجنة، قوليلي شوفي. فيها ورد وفيها زهور، فيها بحر وأحلى طيور. فيها ورد وفيها زهور، فيها بحر وأحلى طيور. فيها بنلعب بالبساتين والنقط كله ياسمين. دايما فيها مرتاحين مبسوطين وفرحانين. فيها بنلعب بالبساتين نقط كله ياسمين. دايما فيها مرتاحين مبسوطين وفرحانين. جنن 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 الله يكرمني فيها. جنن 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 الله يكرمني فيها. سهلة وما بدها الغلبة وما بدها تفكير. لما نسير بطاعة الله إلنا أجر كبير. لما بنعمل كل شي قالوا وصانا الرسول الله بيرضى وبيعيشنا في الجنة على طول. أبدا ما رح ننسى الله أنت وأنا والسماعين. أبدا ما رح ننسى الله أنت وأنا والسماعين. كلكم ادعوا قولوا إن شاء الله ندخل هالجنة آمين. كلكم ادعوا إن شاء الله
يكرمني فيها جني 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 الله يكرمني فيها الله يكرمني فيها الله يكرمني فيها நன்றி. அழகான முறையிலே அந்த நடனத்தை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தற்பொழுது அசர் தொழுகைக்கான நேரம். இப்பொழுது அசர் தொழுகைக்காக ஆண்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு செல்ல இருக்கின்றார்கள். தயவு செய்து அமைதியான முறையில் தாய்மார்கள் இந்த இடத்திலே உங்களுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு அமைதியாக சற்று நேரம் காத்திருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய எந்த ஒரு மாணவனும் அந்த இடத்தை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம் என்று எங்களுடைய மௌலவி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எந்த ஒரு மாணவனும் ஆங்காங்கே செல்வதை தவிர்த்து கொண்டு தொழுகை நடத்தி முடிந்ததும் இந்த இடத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். தயவு செய்து அனைவரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆம், இன்னும் சுவாரஸ்யமான பல முக்கியமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இடம்பெற இருப்பதால் யாரும் வீடுகளுக்கு சென்று விட வேண்டாம். தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கு பரிசீல்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருப்பதாலும் யாரும் இந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு நாங்கள் தொழுகைக்காக இப்பொழுது பள்ளிவாசலுக்கு சென்று வரும் வரை அமைதி காத்திருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.